படி கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌல். அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றி அவனை புகழ்ந்து அவருடைய உதவியையும் ஆதரவையும் வேண்டி கேட்டவனாக தொடங்குகின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தில் 25 நோன்பை கடந்து விட்டோம். இன்னும் சில நாட்களில் இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிய இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடை வசந்தம் இன்ஷா அல்லாஹ் இனி நாம் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் தான் சந்திப்போம். இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ரமலான் பிரிவதை பற்றி நாம் பல முறை பேசுவோம். அதை குறித்து ஒரு பயான் இருக்கும். ரமலான் பிரிகிற நேரத்தில் ரொம்ப உருக்கமாக அழுதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம அந்த நேரத்தில் மறந்துடுறோம். ரமலான் பிரிகிறது உண்மைதான், ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிவது சரிதான், உண்மைதான். ஆனால் ரமலானில் அல்லாஹ் அருளிய குர்ஆன் இருக்குல்ல, அது நம்மளை விட்டு பிரியாது, நம்மகிட்ட தான் இருக்கும். அப்போது ரமலான் பிரிந்து போகுதுன்னு சொல்லி கவலைப்படுறவங்க ரமலானில் அருளப்பட்ட குர்ஆனை நாம் பின்பற்றி வாழ்கிறோமா இல்லையா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம். நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும், பல தேவைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். அதை சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம். எல்லா பிரச்சனைகளும் தேவைகளும் துனியாவுடைய உலகத்துடைய காரியங்களை முன்வைத்து தான் அதிகமாக இருக்கும். கூடவே மறுமையினுடைய வெற்றிக்காகவும் நாம் துஆ செய்வோம். இப்படி பிரார்த்தனை செய்வதிலே மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற விஷயங்களிலே மிக உன்னதமான ஒரு விஷயம், அதைத்தான் சரியான துஆ. அது ஒன்று கேட்டு அது நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டாலே எல்லாமே அதில் கிடைச்ச மாதிரி. அந்த பிரார்த்தனை தான் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் தக்பீர் கட்டிய உடனே ஓதுகின்ற அந்த முதல் அத்தியாயம் ஃபாத்திஹா சூராவிலே நம்ம கேட்குறோம். சாதாரணமாக ஒரு சடங்காக கேட்டு போயிடுறோம். அந்த பிரார்த்தனை கேட்குறோம். எப்போவுமே செய்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகும்னா அதோடைய உயிரோட்டம் இருக்காது. ஃபாத்திஹா சூராவை ஓதும் பொழுது சூரானுடைய அந்த பொருள் விளக்கத்தை அந்த வார்த்தைகளோடு அந்த வாசகத்தோடு சேர்த்து நாம் யோசித்து ஓதனோம்னா கொஞ்சம் உயிரோட்டம் இருக்கும். அப்போ அந்த பிரார்த்தனையில் நம்ம கடைசியாக அந்த சூறாவில் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறது என்ன? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நீ நேரான வழியில் செலுத்துவாயாக. இந்த ஒன்று போதும். இந்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்கிட்டான்னு சொன்னால், நேர்வழி நமக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னால், மற்ற பிரார்த்தனைகள் எல்லாமே அதனுடைய அடுத்த தேவையை பொறுத்து தான். இந்த ஒன்றுக்குள்ளேயே இந்த அல்லாஹ் நேர்வழி நமக்கு கொடுத்து அதில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த வழியில் நம்மளை அல்லாஹ் கொண்டு போயிட்டுருக்கிறான், செலுத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் பிறகு நமக்கு ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை தான் அந்த குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்துருக்குறான். இன்னொரு விஷயம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஃபாத்திஹா சூராவுடைய அந்த அமைப்பு, அந்த வாசக அமைப்பு குர்ஆனுக்குள்ளே போவதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா மிக அற்புதமான ஒரு வடிவத்தில் அமைச்சிருக்கிறான். முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவுது பிஸ்மிக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இந்த 3 வார்த்தையில் அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, ரப்பில் ஆலமீன் அவனுடைய மகத்துவம், அர் ரஹ்மானிர் ரஹீம் அவனுடைய கருணை குணம்,
மாலிக் யௌமித்தீன், அவனுடைய அந்தஸ்து. இந்த மூணையும் சொல்லி ஒப்புக்கொண்டு நம் வாயால் நம்மை சொல்ல வைக்கிறான் முதல்ல. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா, நாம் அவன்கிட்ட கேட்குறோம், இப்போது உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னையே அடிபணிக்கிறோம், உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ இந்த வார்த்தை எப்படி? முதல்ல அல்லாஹ்வை நாம் புகழ்ந்தோம், அல்லாஹ்வுடைய சிபத்தை குறித்து நாம் புகழ்ந்தோம். ரெண்டாவது அந்த அல்லாஹ்விட்ட நான் எப்படி நடந்துக்க போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? இப்படிப்பட்ட அந்தஸ்துடைய, இப்படிப்பட்ட வல்லமையுடைய, இப்படிப்பட்ட ஆற்றலுடைய உன்னைத்தான் நாங்கள் வணங்குவோம். அதோடைய அர்த்தம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம். வணக்கம்ன்ற சொல்லு கூட அங்கே சரியான பொருள் இல்லை. இபாதத், ஈயாக்க நஹபுது, அபுது, நாங்கள் உனக்கு தான் அடிமையாக இருப்போம், உன்னைத்தான் அடிபணிந்து வாழ்வோம் அப்படின்றதான் சொல்கிறோம். ஒரு வாக்குறுதி. அந்த அந்த பிரார்த்தனையுடைய அடுத்த விஷயம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். அதற்கடுத்தபடியாக ஐயாக்க நஸ்தாயின், எங்களுக்கு நீ உதவி செய். எதுக்கு உதவி? உனக்கு அடிபணிந்து வாழ்வதிலே நாங்கள் பிறழ்ந்து போய்விடக்கூடாது, அதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு அமைய வேண்டும். அப்படிப்பட்ட உதவி. அந்த உதவியை கேட்டதுக்கு பிறகு அப்புறம் தான் கேட்குறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக. இப்போ இந்த வார்த்தைக்கு பிறகு அந்த வாசகம் எப்படி இருக்கு பாருங்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு, நேர் வழியை எங்களுக்கு, நேரான வழியில் எங்களை செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, ஸிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேர்வழி எப்படிப்பட்டது என்றால் உன்னுடைய அருளை பெற்றவர்கள் வழி. இப்போ இந்த வாசகம் எப்படி இருக்குது? அல்லாட்ட நேர்வழி கேட்குறோம், முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தையில் அந்த கேட்க வேண்டியது கேட்டோம். அதுக்கப்புறம் அது இப்படிப்பட்ட நேர்வழின்னு ஒரு விளக்கம் வேறு நம்ம கொடுக்குறோம். அந்த நேர்வழி எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய அருளை பெற்றவர்கள் நேர்வழி. நேர்வழினாலே அவனுடைய அருளைக்குரியது தானே, அப்புறம் எதுக்கு தனியாக அதை கேட்கணும்? அதுக்கு அடுத்தபடியாக உன்னுடைய அருளை பெற்ற அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம், நீ யார் மீது கோபப்பட்டாயோ, உன்னுடைய கோபத்துக்கு யார் ஆளானார்களோ அவர்கள் சென்ற வழி அல்ல. இது எதுக்கு? அதான் கேட்டுமல்ல நேர்வழி. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த விளக்கமெல்லாம்? உன்னுடைய அருளை பெற்ற வழியாக இருக்கணும். நேர்வழியே என்னுடைய டெஃபினேஷன் நம்ம சொல்கிறோம். நேர்வழினா எப்படி தெரியுமா? உன் கோபத்துக்கு ஆளானாங்களே அந்த நேர்வழியா? அது நேர்வழியே கிடையாது. அந்த வழியில் எங்களை தள்ளி விட்டுறாத. உன்னுடைய கருணைக்கு அருளுக்கு ஆளானவங்க வழியை காட்டு. அடுத்தது வலல்லாலீன், உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவங்க மட்டுமல்ல, வழிகட்டு போனவங்க, அவர்கள் போன வழி எங்களுக்கு காட்டிடாத, அவர்கள் போன வழியில் எங்களை செலுத்திடாத, காட்டுறதில்ல, அந்த வழியில் எங்களை தள்ளி விட்டுறாத. அப்போ நேர் வழியை கேட்டுட்டு 3 வகையாக அந்த வழியினுடைய அறிமுகத்தை நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்கிறோம். உன்னுடைய அருளை பெற்றவங்க வழி, உன் கோபத்துக்கு ஆளானவங்க வழி அல்ல, வழி தவறி போனவர்கள் வழியும் அல்ல. அப்போ அந்த வழி கெட்டவங்க, வழி தவறி போனவங்க, கோபத்துக்கு ஆளானவங்க, அங்கே 2 பிரிவு இருக்குது. 2 வகையான பிரிவினர்கள் அங்கே குறிப்பிடுறோம். இப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் தான் அமைச்சு கொடுத்துருக்கான். இப்போ நாமளாவே கேட்கல, இப்படி கேட்க வச்சது அல்லாஹ் தான். ஏன் இப்படி கேட்க வைக்கிறான்? நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? எத்தனை முறை ஓதுறோம். ஃபாத்திஹா சூரா பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அதிகமாக ஓதுறது அதுதான். குரானுன்னு ஓதுனா அதுதான் அதிகமாக. குரானில் நான் என்ன ஓதி இருக்கிறேன்னு கேட்டோன்னா இந்த ஒரு சூறாவை தான் அதிகமாக ஓதியிருப்போம். ஏன்னா அது ஓதாமல் தொழுகக்கூடாது. தொழுகை இல்லாதவங்க கூட ஏதாவது துவா கேட்கும் போது அல் ஃபாத்திஹான்னு ஆரம்பிப்பாங்களா, அப்போ அது ஓதுவார். அவர் தொழுது இருக்க மாட்டார். ஆனால் அல் ஃபாத்திஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் அப்படி வாயில் அப்படி உதட்டில் போயிடும். ஆக நாவை அசைத்து உதடுகளால் உச்சரித்து பேசி கேட்டுவிட்டு கடந்து போகிற ஒரு சாதாரண விஷயமாக அந்த சூரா நம்மிடத்தில் இருக்கிறது. அது என்ன கேட்குறோம், எப்படி கேட்டோம், எதுக்காக கேட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த துவாவை கேட்ட நம்மக்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். இருக்காது. அப்போ நம்ம யோசிக்கணும், நேர்வழி கேட்டுட்டு ஏன் இப்படியெல்லாம் கேட்க வைக்கிறான்ல? நாமளாக கேட்கல,
கோபத்துக்கு ஆளானவங்க வழிகிட்ட போனவங்க வழி அப்படின்னு நாமளாக கேட்கல. இப்படி கேளுங்கன்னு அல்லாஹ் தான் அந்த வாசகத்தை அமைச்சு கொடுத்துருக்குறான். ஃபாத்திஹா சூராவை அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான். நம்மளை கேட்க வைக்கும்போது இப்படி கேட்க வைக்கிறான். ஏன் கேட்க வைக்கிறான்னா, நேரு வழியை கேட்குற நம்மக்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறான். 2 சமுதாயத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறான். வரலாற்றின் பக்கம் நம்மளை கவனத்தை திருப்புறான். நேர்வழி கேட்கும்போது சும்மா அப்படி கேட்ட உடனே அல்லாஹ் அதை கொடுக்குற மாதிரி இல்லை, அங்கே நம்மளை சிந்திக்க வைக்கிறான். கோபத்துக்கு ஆளானவங்க வழிகட்டு போனவங்க அவங்களுடைய வழி அல்ல என்று சொல்லி கேட்கும்படி ஆக்கிவிட்டு அதன் மூலமாக 2 சமுதாயம் அவங்க எப்படின்னா அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டு அதை சரியாக கடைபிடிக்காமல் கோபத்துக்கு ஆளானாங்க. இன்னொரு சமுதாயம் அந்த வழியிலிருந்து பிறந்து போனார்கள். இந்த 2 சமுதாயத்துடைய வரலாறை நாம் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு வாசகத்தை அந்த சூழலெல்லாம் அமைச்சிருக்கிறான். அப்போ என்னன்னா, நேர்வழி கேட்டுட்டு பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதாது, அதுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும், கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். வெறும் துவாவில் மட்டும் இது நடக்காது. இந்த துவாவை கேட்டோடனே நேர்வழி கொடுத்துருவேன் நல்லா சொல்லலை. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, கோபத்துக்கு ஆளானவர்கள் வழிதவறி போனவர்கள் அவர்களை குறித்து இங்கு குறிப்பிட்டு இந்த வழியில் எங்களை செலுத்தி விடாதே என்று நாம் கேட்கிறோம் என்றால், எதனால் கோபத்துக்கு ஆளானார்கள், யார் அவர்கள், எப்படி வழிகட்டு போனார்கள், இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். அந்த கோபத்துக்கு ஆளாகும் காரியங்கள் என்னென்ன, வழிதவறி போனவர்கள் செய்த பிழைகள் என்னென்ன என்பதை குறித்து அறிவு பெற வேண்டும். அந்த அறிவை பெற்ற பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நாம் அமைத்துக்கிறோம். அல்லாஹ் நேர்வழியை காட்டிட்டானா அந்த வாசல் திறந்திருக்கும். நம்ம அப்படியே பட்டுக்கம்பளை விரிச்ச மாதிரி உள்ளே போயிட முடியாது. இப்படிப்பட்ட வழிகட்டவர்கள், இறை கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நேர்வழியில் அவ்வளோ சுலபமாக போயிட முடியாது. சில எதிர்வினைகள், அந்த நேர்வழியிலே செல்வதை தடுக்கின்ற சில தீய சக்திகள், சைத்தானுடைய சூழ்ச்சிகள், சைத்தானுடைய படைகள், அதிலிருந்து நம்மை திசை திருப்புவதற்கு பல்வேறு வகையான தடைகளை, முட்டுக்கட்டைகளை போட்டிருப்பார்கள். நாம் அந்த வழியில் செல்வதற்கு பல தடைகளை ஏற்படுத்துவதோடு நம்மை அதிலிருந்து திசை திருப்புவதற்கும் அல்லது நம்மை அழிப்பதற்கும் அவர்கள் படை திரட்டுவார்கள், செயல்படுவார்கள். அதை புரிந்து கொண்டு அதை கவனத்தில் வைத்து அதற்கு தக்கவாறு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் நேர்வழியில் போக முடியும். அதனால தான் நீங்கள் குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வை பற்றி சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் என்னென்ன அத்தாட்சிகளெல்லாம் வருது. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வை நிராகரித்த சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட கதி ஏற்பட்டது, என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுங்கிறதையும் சொல்லப்படுது. இதெல்லாம் போக நம்பிக்கை கொண்ட மக்களை நோக்கி சொல்லுகின்ற பொழுது அந்த நேர் வழியை தனியாக இன்னென்ன வழி, இதை செய்ய, இப்படி செய்ய, இதுதான், இது நல்லது, இது கெட்டது, இது ஹலால், இது ஹராம், அதை மட்டும் சொல்லலை. அது ஒரு பக்கம் சொல்ல அந்த வழியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அந்த வழியை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு, அந்த வழியிலே இந்த சமுதாயம் உறுதியாக நிற்பதற்கு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது. அதை குறித்து பேசுகிறான். ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், இன்ஃபாக் ஃபி சபீலில்லாஹ், யஅம்ருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போராடுங்கள், ஜிஹாது செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இது எல்லாம் சொல்லித்தான் நேர்வழியில் நம்மளை நடக்க சொல்கிறான். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் நேர்வழியில் போகணும். இதை செய்யாமல் வழி நல்லா வழி இருக்குது, எல்லா சட்டமெல்லாம் நல்லா இருக்குது, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து, இன்னும் ஷரியத்துடைய வழிமுறைகள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஆனால் அப்படியே நீங்கள் செயல்படுத்திட முடியாது. அதுக்கு தடையாக இவ்வளோ இன்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும். அதை எதிர்கொள்ளணும் நீங்கள். அதுக்கு தான் ஜமாத்தாக வாழ சொல்கிறான். அதுக்கு ஜமாத் இல்லாமல், ஒற்றுமையை ஒன்று சேராமல், ஒரு கட்டமைப்பு இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு வழிகாட்டுதல் தலைமை இல்லாமல்
அந்த விஷயத்தை எதிர்கொள்ள முடியாது. அப்போ இந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு கேட்டுட்டு சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம்ன்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த விஷயத்துக்கு தான் நம்மளை அப்படி கேட்க சொல்கிறான். இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா புரியும். சிந்தித்து எடுத்தோன்னா நம்ம சிந்திக்கும் பொழுது எப்படி புரியும்னா சும்மா கற்பனையாக நாமளாக யோசிக்கிறது இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இந்த வழியை காட்ட சொன்ன உடனே அல்லாஹ்கிட்ட கேட்ட இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் சொல்லியிருக்கிறான். அப்போவே சொல்லிட்டான். அந்த குர்ஆனில் நம்ம ஓதுகிற பேப்பர் ஃபாத்திஹா சூரா பேப்பர் திருப்பின உடனேயே அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. அங்கேயே இந்த துஆவுக்கு பதிலும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இது வேதம், இதில் சந்தேகம் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இது நேர்வழி காட்டும், இறை அச்சமுடையவர்களுக்கு காட்டும். உங்களுக்கு இறையச்சம் இருந்தால் நீ கேட்டீங்களா நேர்வழி தான் இருக்குது. இதுதான் இது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை கொண்டு இதில் காட்டப்பட்ட வழியின் மூலமாக இதில் உனக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் மூலமாக இதில் உன் மீது சுமத்தப்பட்ட கடமைகள் நீ நிறைவேற்றுவதன் மூலமாக நீ நேர்வழியில் வாழலாம். ஆனால் ஒன்று, அதுக்கு உங்கள்கிட்ட இறையச்சம் தேவை. இதற்கே உரித்தான ஒரு பண்பு தக்குவா, அது தேவை. இப்போ இந்த விஷயம் குர்ஆனை நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்குது. இதே அத்தியாயத்தில் இந்த முத்தகீன் ஆக வேண்டும்னு நல்லா சொன்னானே, தக்குவா உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், அப்போ தான் குர்ஆனுடைய நேர்வழி உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னானா இல்லையா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் அங்கே சொல்கிறான் இதே அத்தியாயத்தில். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நோன்பு வையுங்கள், உங்கள் முன்னோர்கள் கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மேலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இந்த நோன்பு வையுங்கள், நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகலாம். அங்கே நேர்வழி இருக்குது, அதற்கு இறையச்சம் வேணும். இங்கே அந்த இறையச்சம் பெறுவதற்கு நோன்பு வை. அடுத்ததாக அந்த நோன்பு நேர்வழி உனக்கு காட்டுகின்ற குர்ஆன் அருளப்பட்ட மாசத்தில் வை. குர்ஆனை பின்பற்றுவதற்கு உண்டான இறையச்சத்தை இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம நோன்பு எப்படி அணுகிறோம், ஆனால் நோன்பு குறித்து சிந்திக்கும் பொழுது எத்தனை விஷயம் அதுக்குள்ளே இருக்குன்றது சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு நோன்பு வச்சிருக்கிறோமா, வைக்கிறோமா, இது நம்ம யோசிக்கணும். குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் நோன்பு வைங்கள்னு சொன்னால் பொதுவாக நான் கடந்த முறை கூட சொன்னேன், மீண்டும் நான் நினைவுட்றேன். ஏதோ குர்ஆன் வெளியிட்ட அந்த பிரிண்ட் பண்ணி வெளியிட்ட ஒரு வெளியீட்டு விழாவுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நோன்பு வைக்கிறோம் அப்படித்தான் சொல்கிறானா? அல்லது இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் நோன்பு வைப்பதன் மூலமாக இந்த குர்ஆனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், இந்த குர்ஆனை அருளிய எனக்கு நன்றி செலுத்துங்கள், தேங்க்ஸ் சொல்லுங்கள், எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், நோன்பு வச்சு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னானா? இல்லை, இந்த குர்ஆனை பின்பற்றுவதன் மூலமாக எனக்கு நன்றி செலுத்துங்கள், அதுதான் அதோடைய பொருள். இப்போ அந்த விஷயத்துக்கு போவோம். கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் வழி அல்ல என்று கேட்டோமே. அப்போது அல்லாஹ் நம்மளை என்ன சொல்கிறான், என்ன எதுக்காக அப்படி கேட்க வைக்கிறான்? நேர்வழி என்பது எதுவென்றால், என்னுடைய கோபத்துக்கு ஆளான ஒரு கூட்டம் என்ன தவறுகளை செய்ததோ அதை தெரிந்து கொண்டு அதை தவிர்த்து வாழும் பொழுது தான் அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த கூட்டம் செய்த தவறு என்ன? அல்லாஹ்வின் கோபத்திற்கு அவர்கள் எதனால் ஆளானார்கள், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காகனா அந்த விஷயம் எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்குது. அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளானார்களே யார் அவர்கள்? நமக்கு முன்ன முஸ்லீமாக இருந்தவங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பு வரை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சமுதாயம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அவர்கள் அதற்கு முன்பு முஸ்லீம்களாக இருந்தவர்கள். அவர்கள் தான் யூதர்களாக மாறி போனாங்க. அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் எல்லாம் அவங்கள்ட்ட தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த வழியில் அவங்க வாழ்ந்துட்டு நமக்கு முன்னே முஸ்லீமாக இருந்தாங்க. அப்போது ஒரு வகையில் அல்லாஹ் அவங்கள்ட்ட நேர்வழியை கொடுத்துருந்தான். நேர்வழியை கொடுத்துட்டு அவங்க அந்த நேர்வழியில் எப்படி நடக்கணுன்ற வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தது. நபிமார்களுக்கு எப்படி அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், நபிமார்களுக்கு எப்படி அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அந்த நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால்,
ஃபிரௌன்கிட்டிருந்து விடுதலை பெற்று மூசா நபியின் சமுதாயம், இஸ்ரவேல் சமுதாயம் விடுதலை பெற்று பிறகு ஒரு லட்சியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு காமிச்சான். ஒரு பகுதி, ஒரு வாக்களிக்கப்பட்ட பூமி ஜெருசலம், அங்கே போய் அந்த ஊரில் தங்கி இருங்க, அங்கே போய் நீங்கள் இந்த நேர்வழியில் நிலைத்திருப்பதற்குண்டான ஏற்பாடு அங்கே நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன். அதன் மூலமாக அங்கிருந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் நேர்வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அல்லாஹ் மூசா நபி அவங்களை அழைச்சிட்டு போகிறாரு. அது ஒரு பயணம். அதை பற்றி தான் குரான் நிறைய இடத்துல பேசும். குரானில் மூசா நபி பற்றி, இஸ்ரவேல் சமுதாயத்துடைய அந்த நடவடிக்கைகளை பற்றி வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் இந்த வாக்களிக்கப்பட்ட இந்த பூமியை நோக்கி செல்கின்ற அந்த பயணத்திலே நடைபெற்ற சம்பவம். பைபிளில் யாத்ராகமம் என்ற அத்தியாயத்தில் அது வரும். அப்போ அந்த சம்பவத்தில் என்னென்ன அவங்க பண்ணினாங்கன்னு நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஏராளமாக இருக்குது. அவங்க இறைவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான அந்த பொறுப்பை உணரலை. அவங்க வெறும் உலகத்துக்காக, உலகத்துடைய தேவையை தான் அவங்க முன்னால் வச்சு பார்த்தாங்க. மூசா நபியை தொல்லைக்கு மேலே தொல்லை கொடுத்தாங்க. மூசா நபி ஒன்று செஞ்சு அவங்க ஒன்று செய்வாங்க, அவங்க வேற ஒன்று செய்வாங்க. வேற ஒரு சமுதாயம் இணை வைத்து வழங்குகின்ற தெய்வத்தை பார்த்துட்டு எங்களுக்கு இது மாதிரி ஒரு சாமி வேணும்னு கேட்டாங்க. ஒரு காளைக்கன்றை கடவுளாக வணங்கணும் அப்படின்னு சொல்லி காளைக்கன்றை கடவுளாக்கி அதை வணங்கினாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கலன்னா அதுக்கு புலம்புவாங்க, சாப்பாடு கிடைக்கலன்னா அதுக்கு புலம்புவாங்க. என்ன அல்லாஹ் இவங்களுக்கு எந்த வழியை காட்டினாலும் அந்த வழிக்காக என்ன முயற்சி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறானோ அதெல்லாம் விட்டுட்டாங்க. துனியாவில் என்ன தேவையோ அதை கேட்டாங்க. அதில் பல விஷயம் இருக்குது. அதெல்லாம் விரிவாக சொல்லணும்னா நிறைய பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு வசனத்தில் பாருங்கள். ஒரு கட்டத்தில், அதாவது மூசா நபிக்கிட்ட அவங்க நிறைய கேட்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், நீங்கள் வந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு அதே தொல்லை தான் இருக்குது. அல்லாஹ் ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை விடுவித்து ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி அழைப்பதற்கு மூசா நபி இவங்களுக்கு அனுப்புனா, ஆனால் அதை புரியாத அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்ததே எங்களுக்கு கஷ்டம்தான், நீங்கள் வர்றதுக்கு முன்னே கஷ்டப்பட்டு இருந்தோம், அடிமையாக இருந்தோம், இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நிம்மதி இல்லை. ஏன்னா அவங்க பயணம் அப்படி இருந்தது. அந்த காடு மேடுகளில், பாலைவனங்களில் அவங்க பயணம் போயிட்டு இருந்தாங்க. அது அல்லாஹ் அவர்களுக்கு வைத்த டெஸ்ட்டு, சோதனை. இவர்கள் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையிலும் இந்த தீனிலும் இந்த நபிக்கு பின்னால் உறுதுணையாக இருப்பார்கள் என்று பார்ப்பதற்காக வைக்கிற டெஸ்ட்டு. அதிலெல்லாம் அவங்க ஒன்றும் தேரலை. இப்போ ஒவ்வொரு விஷயமா அவங்க கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டதில் ஒரு விஷயம் ஒரு வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவங்கள பற்றி சொல்கிறான். நீங்கள் மூசாவை நோக்கி இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். இந்த நினைவு கூறுங்கள்னு சொல்கிறது, இந்த வசனம் அருளப்படும் போது யூதர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட. ஏன் அப்படி சொல்கிறான்னா, அவங்க முன்னோர்கள் தான் இதில் வர்றாங்க. முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த சமுதாயத்துடைய முன்னோர்கள் செய்த தவறை இவங்களும் சுட்டி காட்டுறாங்களா. என்ன செஞ்சாங்க அவர்கள்? அப்படி செய்ததை நினைவு கூறுங்கள். என்ன? மூசாவை அவங்க கேட்குறாங்க, மூசாவே, நாங்கள் ஒரே வகையான உணவை கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது. அதாவது நாங்கள் எப்போ பார்த்தாலும் நீ கொடுக்குற அந்த மண்ணு செல்வாவை சாப்பிட்டு எங்களுக்கு நாக்கு செத்து போச்சு, அது ஏதோ ஒரு வகையாக சாப்பிட்ருக்குறோம், அது வேண்டாம். எங்களுக்கு இந்த பூமி விளைவிக்கின்ற கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பூண்டு, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை எங்களுக்காக உற்பத்தி செய்து தரும்படி உமது இறைவனை நீர் பிரார்த்திப்பீராக. பாருங்கள், எவ்வளோ பெரிய லட்சியத்துக்காக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் வழி நடத்துகிறான். அதுக்காக ஒரு நபி அனுப்பி எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய தீய சக்தி பிரவுனை கடலில் மூழ்கடித்து அடித்து இந்த சமுதாயத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படுத்தி அவர்களை இன்னொரு ஒரு லட்சிய பயணத்தை மேற்கொண்டு ஒரு பகுதிக்கு சென்று உலகத்துக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த சமுதாயமாக ஆக்குவதற்கு அவர்களை எல்லாம் தயார்படுத்தும் பொழுது இவங்க என்ன கேட்குறாங்க? அதெல்லாம் ஒன்றும் கவனம் இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக உணவை கொடு. அதாவது வானத்திலேருந்து அல்லாஹ்கிட்ட கொடுக்குற அவனுடைய சமையல் அறையிலேருந்து வரக்கூடிய அவனுடைய அருளினால் வரக்கூடிய உணவு உங்களுக்கு பிடிக்கல, சாப்பிட்டு செழிச்சு போச்சு. பூமியில் நல்லா டேஸ்டான உணவுலாம் இருக்குல்ல, அது எங்களுக்கு சாப்பிடணும், அதை கொடுக்க சொல்லு. இது இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் நினைவுபடுத்திக்கிங்க.
இன்றைக்கு நவீன காலத்தில் எப்படிப்பட்ட கலாச்சாரமெல்லாம் உருவாகி இருக்கிறதோ அதை எங்கிருந்து உருவாகி வருகிறது என்றால் இந்த மேற்கத்திய நாடுகளிலிருந்து இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து தான் வருது. அந்த வகையில் இந்த நவீன கலாச்சாரத்தில் என்னென்னலாம் இருக்குது, பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்குது. தொழில்நுட்பத்தில் இருக்குது, பண்பாட்டில் இருக்குது, ட்ரெஸ்ஸிலிருந்து முடி வெட்டுறதுலேருந்து எல்லாம் அவனுடைய இறக்குமதி தான். பாருங்களேன், இன்றைக்கி பார்பர் ஷாப்பை மாறி போச்சல்ல, எப்படி ஒரு ஸ்டைலில் ஒரு பார்பர் ஷாப்பு, அப்படி எல்லாம் பழைய இவர்கள் கடையெல்லாம் கிடையாது, பழைய பார்பர் ஷாப் பார்பர்லாம் கிடையாது. பட் நவீன டெக்னாலஜி, இப்படித்தான் நீ முடி வெட்டணும், இப்படித்தான் நீ நடக்கணும், இப்படித்தான் ட்ரெஸ் போடணும், அந்த ட்ரெஸ்ஸுடைய டிசைன், தலைமுடியுடைய டிசைன், இன்னும் என்னென்ன வகையாக உலகத்தில் நம்மை மயக்குகின்ற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வடிவமைத்து அனுப்பி தர்றது இந்த வர்க்கம்தான். அதில் உணவு விஷயத்தில் பாருங்கள், இன்றைக்கி எத்தனை வகை, என்னென்ன வகை. கேஎஃப்சி நமக்கு பேர் சரியாக வராது, நம்ம அதில் அதிகமாக கவனிக்கிறது இல்லை. கிரில் சிக்கன், அதான் இப்போ கேட்குறான். இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது, இதுக்கான விதையை அன்றைக்கே போட்டாங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா மூசா நபிக்கிட்ட கேட்டிருக்காங்க, எங்களுக்கு பர்கர் வேணும், பிஸ்ஸா வேணும், இதெல்லாம் எங்களுக்கு கொடு, இப்படி தான் நாங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு அன்றைக்கி கேட்டது தான் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. இப்போ நாம் யோசிக்கணும், நம்ம இதில் எப்படி பங்கெடுக்கிறோம். அப்போ இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதாடா, அதை பற்றி நான் வரல, அது மசலக்கு விஷயம். ஆனால் கவனிக்கணும், இங்கே நம்ம சறுக்கிறோமா இல்லையா. இந்த இடத்துல அந்த சமுதாயத்தை போலவே நம்மகிட்டே எல்லாம் லட்சியத்தை கொடுத்துருக்குறான். அது நம்மகிட்ட இருக்கா, இந்த உலகத்துடைய இந்த போக்கில் போகிறதுனால அதை விட்டுட்டோம். எப்படி ஆகிட்டோம், இன்றைக்கி பெரும்பாலும் இப்போது இந்த ஆர்டர் ஃபுட்டு தானே, சொமோட்டோ, ஸ்விக்கியா, என்ன தெருக்கள் முழுவதும் கடை. என்ன நம்முடைய ஆர்வங்கள் எப்படி இருக்குது. அதுவும் அதான் அல்லாஹ் தஆலா வருஷத்தில் ஒரு மாதம் பட்டினி கிடக்க வைக்கிறான். உணவு என்பது ஒரு தேவை தான், ஆனால் அதில் நீ மயங்கி போயிடுற. அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கு உனக்கு ஒரு பண்பு இருக்கணும். தேவைப்பட்டால் நான் தடுத்தனா நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் தான் அது. ஆனால் என்ன நடக்குது, நிறுத்துகிற நேரம் 12 மணி நேரம், சகர்லேருந்து இஃப்தார் வரைக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர்கள், என்னென்ன பெரும் கூட்டம் உணவு கடைகளில். இன்னும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நானும் சாப்பிட்றேன். ஆனால் விஷயம் ஒன்று நான் யோசிக்கணும், இதை சாப்பிடுவதை குறை சொல்வதில் நோக்கம். இந்த கலாச்சாரத்தை இதன் மூலமாக எங்கே நாம் திசை திருப்பப்படுகிறோம், அதை மறந்துடுறோம். அதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேணும். இப்போ இந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறோம். அல்ல மூசா நபியை கேட்டாங்க, எங்களுக்கு கீரை வேணும், பருப்பு வேணும், வெள்ளரிக்காய் வேணும், இதெல்லாம் எங்களுக்கு வேணும். இப்போ மூசா நபி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மிகச்சிறந்த உணவை விட்டு பூமியில் உள்ள மட்டமான உணவையா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் மட்டமானதா, அந்த கீரை இதெல்லாம் மட்டமானதா? என்ன மூசா நபி இப்படி சொல்கிறாரு, அல்லாஹ் கொடுக்குற, அல்லாஹ்விட்டிருந்து கிடைக்கிறத ஒன்று விட உலகத்தில் இருக்கிறது எதுவுமே சிறப்பு இல்லை. இதெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ் ஏற்படுத்தினது தான். ஆனால் இதற்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துட்ருக்கிறான், உங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறான். வெயிலில் நடந்து போனால் மேகத்தை கொண்டு நிழல் தர்றான். ஏன்னா அவ்வளோ கருணை உங்கள் மேலே அவன் காட்டிகிட்டு இருக்கிறான். நீங்கள் என்றனா திரும்பவும் இந்த உலகத்தின் பக்கமே திரும்புகிறீங்களே, அதுக்காக தான் மட்டமான உணவையை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒன்று சொல்லுவார். அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லுவார்னா, அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இந்த நகரத்தில் ஒரு சிட்டிக்குள்ளே போயிருங்க, இந்த நகரத்துக்கு சென்று விடுங்கள், அங்கே உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்போ அதில் பொருள் என்ன தெரியுமா, அல்லாஹ் உங்களை எந்த நோக்கத்தில் வழி நடத்திட்டு இருக்கானோ அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி போகிறீங்க, இந்த உணவு டேஸ்ட்டுக்கு போகிறீங்க. அதுக்கு வேறொரு உலகம் இருக்குது. அங்கே போனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணணும், விவசாயம் பண்ணணும், எல்லாம் விளைவிக்கணும், அதையெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரி உண்டான அமைப்பில் இருக்கிற கவர்ச்சியான நகரங்கள், சந்தைகள்,
ஷாப்பிங் மால்கள் எல்லாம் இருக்கிற அந்த உல்லாசபுரிக்கு போயிருங்க. அங்கே போனால் தான் அதெல்லாம் கிடைக்கும்னு அவங்க கேட்டது உணவு தான். ஆனால் அந்த உணவுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட உலக முகம் இருக்குது, அதை அடைவதற்கு அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு அந்த மூசா நபியின் மூலமாக சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் தாலா இப்படி மூசா நபி சொன்ன பின்ன என்ன சொல்கிறான் தெரியுமா? வல்லுரிபத்து மஸ்கனத்து அலஹிமு தில்லத்து வபாவும் மினல்லா ஹலபும் மினல்லா. இந்த ஹலபுன்ற வார்த்தையை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறான்? இப்படியெல்லாம் இவங்க, அதாவது ஒரு சுருக்கமான விஷயம் அது, இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. மொத்தத்தில் அல்லாஹ்வை மறந்து உலகத்தை நேசித்ததன் காரணமாக இவர்கள் மீது இழிவும் தாழ்வும் விதிக்கப்பட்டது. இழிவும் தாழ்வும் இவர்கள் மீது விதிக்கப்பட்டது. அதை சொன்னதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு பிறகு சொல்கிறான் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் தெரியுமா? வபாஉம் பிகலபி மினல்லா ذَلِكَ بِأَنَّهُمْ كَانُوا يَكْفُرُونَ بِآيَاتِ اللَّهِ وَيَقْتُلُونَ النَّبِيِّينَ بِغَيْرِ الْحَقِّ ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ. அவர்கள் இழிவும் தாழ்வும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன, மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானார்கள். இதுதான், உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவங்க வழியில் நாங்கள் போகக்கூடாதுன்னு துவா கேட்குறோமில்ல, கோபத்துக்கு ஆளானவங்க யார், எதனால் ஆளானாங்கிறத விளக்கத்தை அல்லாஹ் இங்கே இப்படி சொல்லி தர்றான். இன்னும் வேறு இடங்களில் நிறையா இருக்குது. வேறு இடங்களில் என்ன இருக்குது தெரியுமா? மசலஹும் ஹுமிலு தவ்ராத்த சும்மலம் எஹமிலுஹா க மசலில் ஹிமாரி எஹமிலு அஸ்ஃபாரா. அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில், எந்த மக்கள் மீது தௌராத் சுமத்தப்பட்டதோ பின்னர் அவர்கள் அதன் பொறுப்பை ஏற்று செயல்படவில்லையோ. தௌராத்து என்ற ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது, அதில் பொறுப்புகள் இருந்தது, ஓதுவதல்ல, அதன் மீது அதற்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தது. அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆக எந்த மக்கள் மீது தௌராத் சுமத்தப்பட்டதோ அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றவில்லையோ அந்த மக்களுக்கு உதாரணம் வேதங்களை சுமக்கும் கழுதைகளை போன்றது. இதுவும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு காரணம். வேதத்தை செயல்படுத்தாமல் அதை அவர்கள் வெறுமனே சுமந்து கொண்டிருந்தார்கள். அதாவது கழுதைக்கு உதாரணம் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? கழுதையோட முதுகில் இந்த வேதத்தை ஏற்றி வச்சா அதுக்கு தெரியுமா மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம உடம்புல முதுகில் ஏற்றப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் நம்ம முதுகில் ஏற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதுக்கு தேவை, அதுக்கு புரியுறது சுமை தான். அது சுமக்க வேணா செய்யும். அதுக்கு உதாரணம் சொல்கிறான், இவர்கள் இந்த வேதத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் அதை கழுதை சுமந்தது போல சுமந்து கொண்டிருந்தார்கள்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யென்று தூற்றிய மக்களின் உதாரணம் இதைவிட மோசமானதாக, கழுதை விட மோசம். யார்? அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்காமல். இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இன்னொரு கூட்டம் அந்த வசனங்களையே ஏற்றுக்கொள்ளலை, நிராகரித்தது. அவர்களுக்கு உதாரணம் கழுதை விட மோசமான உதாரணம். ஆக இப்போது அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாவதன் காரணம் எதனால் என்று சொன்னால், ஒரு நபியினுடைய வழிகாட்டுதலை புறக்கணிப்பது, அல்லாஹ் கொடுத்த பொறுப்புகளை உணராமல் இருப்பது, அதை நிறைவேற்ற தயாராகாமல் இருப்பது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அதில் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வின் வசனத்தை பொய் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்தார்கள். கோபத்துக்கு ஆளாக காரணம் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிப்பதுனா என்ன? நாம் நிராகரிக்கிறோமா? இல்லை, நாம் ஏற்றுக்கிட்டோம், ஓதுறோம். ஆனால் இங்கு நிராகரிப்பு என்பது என்னவென்று சொன்னால் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது, அதுதான் நிராகரிப்பு. அந்த நிராகரிப்புன்ற வார்த்தைக்கு அரபில் குஃப்ரு.
அப்படி நிராகரிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் காஃபிர்னு சொல்கிறான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்திற்கு ஏற்ப நடக்கவில்லையோ, தீர்ப்பு வழங்கவில்லையோ, அவர்கள் காஃபிர்கள். இந்த வசனத்தில் காஃபிர்னு அல்லாஹ் குறிப்பிடுவது யாரைனா, நாம் யார் காஃபிர் நினச்சிருக்கிறோமோ அவங்களே அல்ல, அல்லாஹ்வுடைய வசனங்களை நடைமுறைப்படுத்தாதவர்கள், அதன்படி தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளாதவர்கள். இதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, வசனத்தை ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தலைன்னு சொல்லலை, டோட்டலாக அதை காஃபிர்னு சொல்கிறான், குஃபுர்னு சொல்கிறான். இதே வார்த்தை இன்னும் ரெண்டு வகையில் வரும். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன், அவர்கள் கொடுமைக்காரர்கள். ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகள். ஆக நடைமுறைக்கு பொருத்தமாக மூணு விஷயம் வரும். வசனத்தை புறக்கணிக்கிறதுல ஒன்று குஃபுராகவும் இருக்கும், இன்னொன்று கொடுமையாகவும் இருக்கும், இன்னொன்று பாவமாகவும் இருக்கும். இப்போ குஃபுராக இருப்பது என்னன்னா, அல்லாஹ்வின் வசனங்களின்படி நடைமுறை வாழ்க்கையில் நாம் நம்முடைய காரியங்களை நடத்தாமல் இருப்பது. இது பற்றி தான் தனியாக சொல்லணும், அப்போ தான் தெரியும் எதனால் கோபத்துக்கு ஆளானோன்னு. அல்லாஹ் வசனங்கள் என்ன சொல்கிறான், நடைமுறையில் திருமணத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி தந்திருக்கிறான், அனாதைகளை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறான், பெற்றோரை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறான், சொத்துக்களை செல்வத்தை பங்கீடு செய்வதில் வாரிசு சட்டங்கள் தந்திருக்கிறான், அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை சொல்கிறான். இதெல்லாம் தான் அல்லாஹ்வுடைய சட்டம். இதன்படி தீர்ப்பு சொல்லாமல் இருப்பதுனா இதுக்கு மாற்றமாக நடக்கிறது நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ்வின் கோபத்துக்கு நாமும் ஆளாகவோமா இல்லையா? இதை நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆக இந்த துஆவை நான் எதுக்காக தலைப்படுத்தானா, ஒரு நாளைக்கு நிச்சயமாக 10-20 தடவை இது ஓதுவோம். இப்போ அன்அம்த அலைஹிம் கைரில் மௌதூபி அலைஹிம்னு நம்ம சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. அதனுடைய பொருள் இதுதான். அல்லாஹ்ட்ட நேர்வழி கேட்குறோம், அந்த நேர்வழி கேட்கும்போது ரெண்டு சமுதாயத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறோம். அந்த ரெண்டு சமுதாயம் அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளானவங்க, இன்னொரு சமுதாயம் அதாவது அதற்கு பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நேர்வழி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு, நேர்வழி உறுதிப்படுத்தப்பட்டு, நேர்வழியை தெளிவாக்கி காட்டப்பட்ட பிறகு அவரை ஏற்றுக்கொண்டு நேர்வழிக்கு வந்தவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், பிறகு அவரை அல்லாஹ்வுக்கு மகனாக்கினார்கள். அவர் அந்த கொள்கையிலும் மாறு செய்தார்கள். அதிலிருந்து அவர்கள் நெறிபிறந்து போனார்கள், வழி தவறி போனார்கள். அவர்கள் அதனால் லாலிம்கள் ஆனார்கள். இப்போ இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்வைப்பதற்கு காரணம் அது அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் குர்ஆனில் நாம் பார்த்து இதெல்லாம் நாம் செய்கிறோமா இல்லையான்னு புரிஞ்சு அதிலேருந்து தவிர்த்துக்கணும். அப்போ தான் நீ நேர்வழிக்கு போக முடியும். இதுக்காகத்தான் அந்த துஆ அப்படி அமைக்கப்பட்டிருப்பதாக நாம் யோசித்தா நமக்கு புரியும். அப்படி ஒரு அர்த்தத்தில் அந்த துஆ இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இப்போ நான் சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நாம் நேர்வழியில் இருக்கணும்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நேர்வழி அவ்வளோ சுலபமாக நம்ம நடந்துட முடியாது. இந்த உலகம் நம்மளை விடாது. நாம் இப்போ வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக இந்த நேர்வழி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்படும், அதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக இளைய தலைமுறை சிந்திக்க வேண்டும். அடுத்த கட்டங்களிலெல்லாம் நீங்கள் பெரியவர்களாக ஆகும் பொழுது, உங்களுடைய வாரிசுகள் பெரியவர்களாக ஆகும் பொழுது இந்த நேர்வழி இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, இப்படி நம்ம இருந்தோம்னா. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் சிந்திப்பவர்கள் இன்னும் இருந்து இந்த நேர்வழியை தக்க வைப்பதற்கு பல முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அவர்களோடு சரியான முறையில் கைகோர்ப்பது, ஒத்துழைப்பது இல்லை யாரும். ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த நேர்வழியில் மக்களை வழிநடத்துவதற்கு, இந்த நேர்வழியை தக்க வைப்பதற்கு, இந்த நேர்வழியை நிலைநாட்டுவதற்கு பாடுபடக்கூடிய ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல அமைப்புகளாக இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த நேர்வழியை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, அவர்கள் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதுதான் பெரிய பலவீனம். அதுவும் வழிகேடு தான், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வினுடைய நேர்வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நேர்வழியை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், முக்கியமான ஒரு 3 வகையான கடமைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்ன? ஒன்று, தனி மனிதனுக்கு உண்டான கடமை. தனி மனிதனாக நான் ஒரு ஆள் மட்டும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. இதுக்கு ஜமாத் தேவையில்லை.
ஜமாத்தா ஒன்றும் இதுக்கு செய்ய வேண்டியதில்லை, நானே செய்ய வேண்டிய கடமை. ரெண்டாவது சமூகம் செய்ய வேண்டிய கடமை. சமூகம்னு சொன்னால் அது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எல்லாம் சேர்ந்து இல்லை. இந்த இப்போ ஒரு மொஹல்லாவில் இப்போ இங்கே கரும்புக்கடையில் நம்மெல்லாம் இருக்கிறோம், 10-40 பள்ளிவாசல் இருக்குது. நம்மெல்லாம் ஏதோ ஒவ்வொரு வகையில் ஒரு அமைப்பில் இருந்தால் கூட நம்மளாம் முஸ்லீம்களாக தான் இருக்கிறோம். இப்போ நாமெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமை இருக்குது இந்த நேர் வழியை தக்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் உலகம்னு சொன்னால் குறைந்தபட்சம் இந்தியாவில் யார் அதுக்கு முன்னால் இருக்கணும்னா அறிஞர்களும் செல்வந்தர்களும் தலைவர்களும் நிற்கணும். அவங்க இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக தனி மனிதன், ஒவ்வொரு மொஹல்லா, ஒட்டுமொத்த நாட்டளவிலே தலைவர்கள், இந்த 3 தரப்பாருக்கும் சேர்ந்து சில திட்டம் இருக்குது. அதை அவங்க செஞ்சிட்டாலே இந்த நேர் வழியில் நம்மளால் ஓரளவுக்கு நடைபோட முடியும். அது மட்டுமல்ல, இந்த நேர் வழியில் அப்போ தான் நம்மளாலே வாழ முடியும். இப்போ தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வணக்க வழிபாடுகளில் நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து தொழுகையிலேருந்து நம்முடைய தொழுகை. இப்போ நோம்புலே பார்க்குறோமில்ல, 10 வரைக்கும் இருக்கிற கூட்டம் அதுக்கப்புறம் இருக்கிறதில்ல. எந்த பள்ளிவாசலையும் நம்ம பார்க்குறோம், ரொம்ப கரெக்டான இயக்கம்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் கூட 10க்கு அப்புறம் ஆள் இல்லை. அப்போது முதல் வணக்க வழிபாடுகளில் கடமைகள், ஃபரல், சுன்னத்து எல்லாவற்றையும் சின்சியராக செய்யக்கூடியவங்களாக தனி மனிதன் செய்கிற கடமை. அதுக்கப்புறம் ஆளுமை திறமை வளர்ப்பது. நம்முடைய தனிப்பட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஒரு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி யார் என்ன பேசினாலும் கேட்போம். ஏதோ இருக்கிற அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் நல்லாவும் இருக்கிறோம், ஆனால் முழுமையாக இல்லை. அப்பப்போ நம்ம உலகத்துடைய விஷயங்களுக்கு சறுக்கிடுறோம். நம்மக்கிட்ட இந்த நேர்வழியில் செல்வதற்கு தடையாக இருக்கிற குறுக்கீடாக இருக்கக்கூடிய தீமைகளை எதிர்த்து நிற்கிற வலிமை இல்லை, தனி மனிதங்கிட்ட இல்லை. அது உருவாக்கிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அறிவாற்றலை வளர்த்துக்கணும். இஸ்லாமிய நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். கொள்கை அறிவு, குரானுடைய அறிவு, வரலாற்று அறிவு, இறைத்தூதருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்களை குறித்த பாடம், இதெல்லாம் வேணும். இது தனி மனிதன் தான் தேடி ஆகணும். இது நம்ம தனிப்பட்ட முறையில் தேடி ஆகணும். லைலத்துல் கத்ரில் அல்லாஹ்வுடைய அருளை தேடுறது முக்கியம் இல்லை. இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதற்கு இஸ்லாமிய வரலாற்று அறிவு, குரான் அறிவு, கொள்கை அறிவு, இதை தேடணும். அதுக்கு அடுத்தபடியாக தனி மனிதனுடைய கடமையில் ஒழுங்காக நாம் கரெக்டாக நடக்க வேண்டியது குடும்பத்தை பராமரிப்பது. நம்முடைய குடும்ப உறவுகளை, குடும்பம்னா மனைவி மக்கள், அதை தாண்டி சொந்த பந்தங்கள், அவர்கள் விஷயத்தில் நாம் பராமரிப்புனா என்ன பராமரிப்பு? இந்த நேர்வழியில் அவர்களையும் நடத்தி செல்வதற்குண்டான வழிகாட்டுதலோடு அவங்களை பராமரிக்கணும். அவர்களுக்கு நம்முடைய சொந்த சம்பாத்தியத்தில், ஹலாலான வருமானத்தில் அவர்களுக்கு எல்லாம் செய்யணும். அதில் அவர்களுக்கு கல்வியும் கொடுக்கணும். அவர்களை மார்க்கத்திலே நிலைத்து நிற்கக்கூடியவங்களாக மாற்றணும். அதுக்கு ஒரு துவா இருக்குது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியத்தினா குர்ரத்த ஆயுனும் வஜஅல்னா லில் முத்தக்கின இமாமா. அதையும் துவாவிலே கேட்டு போயிடுறோம். இறைவா, எங்கள் குடும்பத்தை, எங்கள் மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சி உடையவர்களாக ஆக்குவாயாக. அங்கேயும் துவா தான் இருக்குது. ஆனால் இதை செய்யணும். எப்படி அவங்க கண்குளிர்ச்சி உள்ளவங்க மாறுவாங்கன்னா, நம்மகிட்டேருந்து வரணும் முயற்சிகள், திட்டங்கள். அடுத்ததாக சமூக கூட்டு வாழ்வுக்கான கடமை. அது தனி மனிதனுடைய பங்களிப்பு இருக்கணும். சமூக கூட்டு வாழ்வுனா சமூகத்தோடு இணங்கி வாழணும். இன்றைக்கி நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தும் ஒருங்கிணைந்து வாழ்கிறதுங்கிறதே இல்லை. இப்போ ரொம்ப கம்மி. ஒருங்கிணைப்புனா இருக்குது, தனித்தனி பெல்ட்டுகளாக, தனித்தனி டீம், ஒவ்வொரு அமைப்பில். அந்த அமைப்பில் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருப்போம். ஒட்டுமொத்த ஒற்றுமையை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அங்கே பிரிஞ்சு போனதுக்கப்புறம் பிரிந்த குழுவில் ஒற்றுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ சமூகத்தோட ஒத்துழைப்பு, அது என்ன மாதிரியான இணங்கி வாழ்வதுன்னா, சமுதாய நன்மைக்கு பாடுபடணும். அதுதான் இணங்கி வாழ்கிறது. சும்மா எல்லாத்துக்குமே எல்லாம் ஒன்று சேர்றது, எல்லாத்துக்கும் நம்மளாம் ஒரே இனம், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஒன்று சேரணும், அப்படி ஒன்று சேர்றதில்லை. சமுதாய நன்மைக்காக, நன்மை உருவாக்குகின்ற திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஒன்று சேரணும். அடுத்ததாக இது ஒவ்வொரு தனி மனிதனும் பரஸ்பரம் கூட்டாக செய்ய வேண்டியது. இது 2 வகையான விஷயம். மூன்றாவது, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் ஒன்று மொஹல்லாவில் அல்லது இந்த நாடு முழுவதும் மொஹல்லாவாசிகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒவ்வொரு மொஹல்லாவிலையும் பள்ளிவாசல்கள், அந்த பள்ளிவாசல்களில் அத்தனை பேருமே ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒரு மைய கேந்திரமாக இணைந்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். இங்கே நடக்குது எவ்வளோ பிரச்சனைகள், பள்ளிவாசலில் அது தீர்வாக இருக்கணும். அராஜகம் நடக்குது, போதை பழக்கம் இருக்குது, ரொம்ப
இளைஞர்கள்லாம் ரொம்ப வழிகட்டு போயிட்டுருக்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு ஒழுக்கம் இல்லை, இதெல்லாம் நடக்குது. பள்ளிவாசல் இருந்து தொழுகை நடக்குதுன்னா இதை தடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் தொழுகை. சொல்கிறோமா இல்லையா? குர்ஆனில் தொழுகை பற்றி சொல்லும் போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான தீய செயல்களை தடுக்குது அப்படின்னு. இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல. தொழுகை தடுக்குதுன்னு சொன்னால் ஒரு மொஹல்லாவில் ஒரு பள்ளி இருக்குது, அங்கே 100 பேர் தொழுகிறாங்கன்னா அந்த மொஹல்லாவிலே தீமையை தடுக்கிறவங்க அவங்க இருப்பாங்க. அதுதான் தொழுகையினுடைய நோக்கம், மகத்துவம். அப்போ மொஹல்லாதோறும் மக்களை சீர்படுத்துவதற்கு, அவங்களை சீர்படுத்தி அவங்களை மார்க்க ரீதியாக ஒருங்கிணைப்பதற்கு, அவர்கள் வழிகேட்டில் போகிறத தடுப்பதற்கு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம், பள்ளிவாசல் குறிப்பாக பள்ளிவாசலுடைய இமாம், அதில் மார்க்க அறிஞர்கள், செல்வந்தர்கள், அறிவாளிகள், அவர்கள் அதுக்காக பாடுபடணும். இது போக ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டளவில் இருக்கிற முஸ்லீம்கள், உலக முஸ்லீம்களுக்கு உண்டான விஷயம் இப்போ அதை சொல்ல முடியாது. ஒரு நாட்டளவில் இருக்கிற முஸ்லீம்கள், இந்த எல்லைக்கோட்டுக்குள்ளே இருக்கிற முஸ்லீம்கள், ஒரு தேசத்து முஸ்லீம்கள் ஒரே அமைப்பாக இருக்கணும். உள்ள தனித்தனியாக பிரிவு இருக்கலாம், அது வேறு வழி இல்லை. அது மசலக்கில் பிரிவு, அந்த பிரிவு இருக்கட்டும். பிரிவுன்றதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எதிர் மனப்பான்மையோடு பகை மனப்பான்மையோடு இருப்பது தான் தப்பு. ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி பிரிஞ்சிருப்போம். கல்விக்காக ஒரு இயக்கம் இருக்கும், ஷிர்க்கை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கம் இருக்கும், பித்அத்தை ஒழிப்பதற்காக ஒரு இயக்கம் இருக்கும், சமுதாய நன்மைக்கு போராட்டத்துக்கு ஒரு இயக்கம் இருக்கும். எல்லாமே இருக்கட்டும், ஆனால் நீ சரியில்லை நான் தான் சரிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. அப்போது அது எப்படி ஒரு மந்திரி சபை தனித்தனி இலாக்காவை மந்திரி இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு முதலமைச்சர் கீழே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிவுகளாக இருந்தாலும் நன்மை செய்வதிலே தனித்தனியாக செய்தாலும் ஒட்டுமொத்த லட்சியத்தில் எல்லாம் ஒரே இடத்துல நிற்கணும், ஒரே கிரவுண்டில் இருக்கணும். அவங்க அந்த வகையில் என்ன செய்யணும்னா, அவர்கள் செய்ய வேண்டிய பணி எப்படி இருக்கணும்னா, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கின்ற பணியை செய்யணும். அது இந்த ஒட்டுமொத்த மக்களாக தான் முடியும். ஒரு திட்டத்தோடு செய்யணும், ஒரு தலைமை இருக்கணும், வழிகாட்டுதல் இருக்கணும், மஷூரா இருக்கணும். தனித்தனி குழுவாக செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இப்படி சொல்லும்போது முஸ்லீம்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டணும். நாம் ஒன்று சொல்லுவோம், இஸ்லாத்தினுடைய மேன்மையை பற்றி வரலாற்றிலிருந்து எடுத்து சொல்லுவோம். உமரில் ஆட்சி பாருங்கள், நான் இங்கே இஸ்லாமிய ஆட்சியில் இப்படி நடந்து அப்படி நடந்து சொல்லுவோம். அவன் திருப்பி கேட்பான், இப்போ என்ன நடக்குதுங்கன்னு கேட்பான். இப்போ அங்கே முஸ்லீம் தானே இருக்கிறீங்க, உங்கள் பாகிஸ்தானில் போய் இப்போ முதல்ல சொல்லும்போம். அப்போ நாம் பேசுகின்ற நம்மிடத்தில் அந்த விஷயம் இருக்கணும். நாம் எதை இஸ்லாத்தில் சிறப்பாக சொல்கிறோமோ அந்த விஷயம் தெளிவாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நாம் எதை சொல்கிறோமோ அதை நம்மிடமிருந்து கண்களால் அவர்கள் பார்க்க வேண்டும். கடைசியாக முஸ்லீம் மட்டத்தில் இருக்கிற தீமைகளை களைவதற்கு இந்த ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கிற இந்த முஸ்லீம் அமைப்பு ஒரு பெரிய இயக்கமாக செயல்படணும், பேரியக்கமாக செயல்படணும். தனித்தனி குழுவாக செயல்பட்டு நம்ம தீமை தடுத்துட முடியாது. இன்றைக்கி வக்பு சொத்தை மீட்கணும்னு சொன்னால் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு மகாராஷ்டிரத்தில் இருக்கிற ஒரு அமைப்பெல்லாம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஆல் இந்திய அளவில் ஒரு தலைமையின் கீழே நிற்கணும். அவன் பார்ப்பான், இத்தனை பேருக்கு பின்னாடி, இந்த தலைவருக்கு முன்னாடி இந்த இந்திய முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, அப்போ ரொம்ப வெயிட்டான தலைவர் இவர் அப்படின்னு மதிப்பு கொடுப்பான். அப்படி ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரு தலைமையின் கீழ் இருந்து இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். வெறும் கோபத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்கொள்கிறதுல எந்த வெற்றியும் கிடைக்காது. சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் செய்கிறது தான் குர்ஆனில் சொல்கிறான். இதுதான் குர்ஆனில் வழிகாட்டுறது. என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, வகதாலிக ஜஅல்நாக்கு உம்மத்தன் வசத்தன் லி தகூனு ஷுஹதா அலன் நாஸ், உங்களை நான் உலக மக்களுக்கு நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றேன். நீங்கள் இறை தூதருக்கு, நீங்கள் உலக மக்களுக்கு சாட்சியாக இருங்கள். இறை தூதர் உங்களுக்கு எப்படி சாட்சியாக இருந்தார்களோ அவ்வாறே நீங்கள் மக்களுக்கு சாட்சியாக இருங்கள். அது இதுதான் சொல்கிறான். சாட்சியாக இருக்கிறோன்னா இப்படி தான் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் சொந்த சமூகத்தை சீர்திருத்தணும், இஸ்லாத்தை பிற சமூகத்துக்கு எடுத்து சொல்லணும். அந்த எடுத்து சொல்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த மூசா நபி சமுதாயம் செய்த தவறிலிருந்து நாம் வெளியே வந்துடுவோம். நம்ம மேலே அல்லாஹ்வுக்கு இருக்கிற கோபம் நீங்கிடும். இந்த பாதையில் நம்ம அடியெடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற சமுதாயமாக நாம் மாறுவோம். அப்படி மாறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.